வணக்கம். நான் கிருஷ்ணன். அடுத்த தடவை கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியோட சுயேட்சை வேட்பாளராக நிற்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஆனால் உண்மையில் நான் நிற்கக்கூடியது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் நிற்கல. பார்த்தீங்கன்னா குளத்தூர் இந்த சட்டமன்ற தொகுதி, இல்லைன்னா சேப்பாக்கம், இல்லைன்னா திருவல்லிக்கேணி, இந்த 3 சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் எனக்கு வேலை கிடைக்கணும். ஏன்னா எனக்கு வேலை இருந்தால் தான் என்னோட ஃபேமிலி ரன் ஆகும். இந்த நிலைமையில் நிற்கக்கூடியவன் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் பெரிய பணக்காரன் அப்படின்லாம் போட்டிருந்தேன். எனக்கு இத்தனை வீடெல்லாம் இருக்குது, நான் என் எலெக்ஷன் நிற்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் தேடக்கூடியது அவங்கள தானே தேடுறீங்க, அதனால தான் அப்படி போட்டிருந்தேன். உண்மையிலே என்னோடய வீடை வேணால் நான் ஃபோட்டோ எடுத்து போடுறேன். நான் இந்த நிலைமையில் இருக்கக்கூடியவன் தான். அதனால் எனக்கு வேலைக்கு போகாமல் ஒரு எலெக்ஷன் என்ன சந்திக்க முடியாது. இது பார்த்தா எலெக்ஷனுக்காக வேண்டி செலவு பண்ணுறதே நான் வேஸ்ட்டு தான். பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன மாதிரி பிறந்த எல்லாருமே நினைக்கக்கூடிய அரசியல் ஒரு சாக்கடை. ஏன்னா இங்கே பணம் இருந்தால் மட்டும்தான் நிற்க முடியும். இது இப்போதாதுன்னு இவங்களெல்லாம் எதிர்த்து நின்னா கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னாலையும் இவங்களை எதிர்த்து நிற்க முடியும்ல, இவங்களே எதிர்த்து என்னால் நிற்க முடியும். பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க. அதை நான் அலைஞ்சி பறக்கி எடுத்து கிடைச்ச இடத்துலலாம் கற்றுக்கிட்டேன். அப்படி நான் கற்றுக்கிட்டு என்ன பண்ணேன், அடுத்த எலெக்ஷனை நம்ம சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் நான் 2021 எலெக்ஷன் நான் சந்தித்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2022 மே மாதம் ஒரு 3ஆம் தேதி போல் இந்த முடிவு எடுக்கிறேன். இந்த 3ஆம் தேதி நான் முடிவெடுக்க காரணம் என்னென்னா, 1ஆம் தேதி ஒரு சம்பவம் நடந்தது. பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், நான் ஒரு கட்சியை எப்படியாவது ஒன்று ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அங்கே நான் போனேன். சரியா, நாங்கள் சுயேட்சையாக நின்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறேன். அங்கே போகும்போது அவங்க பேசின என்ன தெரியுமா, பார்த்தீங்கன்னா 2022 மே மாதம் 1ஆம் தேதி நான் இந்த முடிவு எடுக்கிறேன். நம்ம ஒன்றி சேப்பாக்கத்தில் நிற்கிறோம், இல்லைனா திருவல்லிக்கேணியில் நிற்கும், இல்லைன்னா குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்கும். என்ன காரணம்னு சொல்கிறேன். 2022 மே மாதம் 1ஆம் தேதி நான் சென்னை போகிறேன். சென்னை போகிறது எதுக்காக வேண்டினா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். இந்த கட்சியை தொடங்கணும் எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரிப்பட்ட பசங்க இருக்காங்களே, சுயேட்சையாக நின்னவங்க, நாங்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லோரும் சேர்ந்துருந்தோம். சேர்ந்து இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் 1ஆம் தேதி மெரினாவுக்கு நாங்கள் போகிறோம். அந்த இடத்துல வச்சு எல்லோரும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். போகும்போது எல்லோரும் போய் பேசிகிட்டு இருந்தது. மெரினா கடற்கரைக்கு நான் போயிருக்கேன். அந்த இடத்துல அவங்க பேசினது என்னெல்லாம் தெரியுமா, காந்தியடிகள் அங்கேருந்து தொடங்கி சோனியா காந்தி, வாஜ்பாய், இவங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இப்படியே தான் அங்கே எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன கதைக்காக வேண்டி வந்தோம். கடைசியாக நான் கேட்குறேன், நம்ம கட்சியை தொடங்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னது என்ன தெரியுமா, நீங்கள் இதில் ரொம்ப நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க, இதில் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையாக இருக்கீங்க, நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகலான்னு நினைக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. அப்படின்னு பிடிச்சி என்கிட்ட ரொம்ப திட்டுற மாதிரி பேசுனாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அந்த நான் முடிவு பண்ணேன், இதுக்கு மேலே நம்ம ஒத்தையாக பார்க்க முடியுமே அப்படின்னு நினச்சிட்டு தான் அடுத்த தடவை நம்ம கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் நிற்க மாட்டோம். ஒன்றி சேப்பாக்கம், இல்லைன்னா திருவல்லிக்கேணி, இல்லைன்னா குளத்தூர், இந்த 3 சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் நிற்கும். இத்தனை நாளும் நான் அதில் பேசுனது பார்த்திங்கன்னா என்னுடைய 5 தேர்தல் வாக்குறுதி, அது மட்டும் உண்மை. மற்றபடி நான் பேசுனது எல்லாம் இந்த ஃப்ரிட்ஜு தரேன், வாஷிங் மிஷின் தரேன், வீடு தரேன், மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், எல்லாமே போய் 5 தேர்தல் வாக்குறுதி. பார்த்திங்கன்னா உங்களெல்லாம் இங்கேருந்து வேலை செஞ்சு எவனும் கிளிக்க முடியாது, எதையும் கிளிக்க முடியாது. அதனால நான் முடிவு பண்ணேன், எல்லோரும் வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நான் பணக்கார வீட்டு பையன் சொல்லியிருப்பேன் போய், நான் பெரிய குடிகாரன் சொல்லியிருப்பேன் அதுவும் போய், நான் பெரிய பொம்பளை பொறுக்கின்னு சொல்லியிருப்பேன் அது எல்லாமே போய். பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் லவ் பண்ணதில்லை, பார்த்திங்கன்னா ஒரு சைட்டு கூட அடித்ததில்லை. இந்த அளவுக்கு இப்படி தெரியக்கூடிய ஒரு நல்ல பையன். ஆனால் இதெல்லாமே உங்களுக்கு என்னது, உங்களோட ஒரு குவாலிஃபிகேஷன். பொம்பளை பொறுக்கியாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள், உங்களுடைய தலைவனை நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க. பணக்காரனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய தலைவனை ஏற்றுக்கிடுவீங்க. உங்களை மாதிரிப்பட்ட ஒருத்தனை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தலைவனை ஏற்றுக்கிட மாட்டீங்க. ஆனால் நான் நிற்க போகிற தொகுதியில் எனக்கு ஒரு ஓட்டு கிடச்சா போதும், எனக்கு ஒரே ஒரு ஓட்டு. நான் ஒரு பெரிய ஆள் தான். இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஒரு கையெழுத்து வாங்கணும்னா போய் நின்று கெஞ்சிட்டு இருக்கீங்கல்ல, இதே மாதிரி நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க கை ஏந்தக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு வேலை வாங்கி தாங்க, நான் கண்டிப்பாக நிற்கிறேன். சரியா, நம்மளை மாதிரி பட்டவங்கெல்லாம் மேலே ஏறி நிற்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்த நான் நின்று காட்டுறேன். முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா திமிர், இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் திமிர் மாதிரி தான் தெரியும். ஆமாம், இந்த விஷயத்தான் திமிர் தான். ஆனால்
தடிக்காரங்குணத்தில் யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, இல்லைன்னா இந்த யூடியூப்பில் யாராவது இருப்பீங்களா? ஒருவேளை நான்லாம் ஃபேமஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் ஃபேமஸ் ஆனேன்னா நீங்கள் யூடியூப்பில் இருப்பீங்கல்ல, அவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பையன் எப்படிப்பட்ட பையன் சொல்லிட்டு யார்ட்டையாவது கேட்பீங்களா, ரிவ்யூ கேட்பீங்களா, அதே மாதிரி கேட்டு பாருங்கள். நம்மளை பற்றி தடிக்காரங்குணத்தில் நல்லபடியாக சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.